என் சனி பகவானின் பார்வைக்கு எல்லோரும் அஞ்சுகிறார்கள். சூரியனின் கடுமையான வெப்பத்தை தாங்க முடியாத சங்கியாதேவி தன் நிழலான சாயாவை உருவாக்கி தனக்கு மாற்றாக சிறிது காலம் இருக்குமாறு கூறிவிட்டு தவத்தில் மூழ்கினார். அதை அறியாமல் சூரியன் சாயாவை தனது மனைவியாக கருதினார். சாயா கருவுற்றிருந்த போது சிவனை நோக்கி தீவிர தவம் செய்தார். உணவும் நீரும் அருந்தாமல் தவம் செய்ததாலும் சூரியனின் வெப்பத்தாலும் சாயாவின் கருவில் இருந்த சனி கருமையான தோற்றத்துடன் பிறந்தார். இதை கண்ட சூரியன் அதிர்ச்சி அடைந்தார். இவன் என் மகனா என்று சந்தேகித்து சாயாவை அவமானப்படுத்தி நிராகரித்தார். தாயின் அவமானத்தை கண்டு சனி பகவான் கடும் கோபமுற்றார். தனது சக்தி வாய்ந்த பார்வையால் சூரியனை சுட்டார். சூரியனின் ஒளி முழுவதுமாக கருமையாக மாறியது. உலகமே சோர்ந்து போனது. அதிர்ந்த சூரியன் பரமசிவனிடம் சரணடைந்தார். கருப்பு நிறத்திற்கு சூரியனின் வெப்பமே காரணம் என்று ஈசன் உணர்த்தினார். தன் தவறை உணர்ந்த சூரியன் மன்னிப்பு கேட்டார். ஈசன் சனி பகவானை அமைதிப்படுத்தி அவரை நீதியின் கடவுளாகவும் கர்மாவின் அதிபதியாகவும் ஆசீர்வதித்தார்.